போன வீடியோவில் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தாங்க இது. தயாரிப்புலேருந்தே தொடங்குதுங்க அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படிங்கிற விஷயம். அதாவது டைனிங் டேபிளில் ஒரு உணவு வந்த பிறகு ஆஹா என்னோடய சாப்பாடு வந்து விட்டது என்று சாப்பிட ஆரம்பிப்பது கூட அல்லைங்க. அந்த உணவுக்கான தயாரிப்புலேருந்தே தொடங்குது அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங். உதாரணமாக ஒரு சாம்பார் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணம் வந்ததுலேருந்தே நமது கவனம் முழுவதும் அந்த சாம்பார் தயாரிப்பில் தான் இருக்க வேண்டும். சாம்பாருக்கு தேவையான காய் வாங்குவது, அதை நறுக்குவது, சுகாதாரமாக அதை சமைக்கிறது, எப்படி அதை பரிமாறுறது, பின்னர் சாப்பிடுவது என எல்லாவற்றிலும் மனம் இருக்க வேண்டும். மனமாற செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த உணவின் சுவைக்கு கேட்கவா வேண்டும், இயல்பிலேயே அதனோட ஊட்டச்சத்து அதிகமாகி சுவையோடு சத்தானதாகவும் இருக்கும். ஔவையார் இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம உணவு சமைச்சு அதை பரிமாறும்போது அறுசுவையோடு இன்னொரு சுவையும் இருக்கணும். அந்த சுவை என்னென்னா அன்புன்னு ஔவையார் ஒரு ஆத்திச்சூடியில் வருங்க. ஆத்திச்சூடின்னு நினைக்கிறேங்க, கரெக்டாக தெரியல. ஆனால் அதில் நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். சுவையோடு இன்னொரு சுவை அன்பு. அந்த சுவையோடு நீங்கள் பரிமாறினீங்கன்னா உணவு அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் நீங்கள் உணவு தயாரிக்கும் போதே இதை ஃபாலோ பண்ணுவீங்க. கோவத்தோடு இருக்கும்போது என்றைக்குமே போய் சமைக்காதீங்க. சமையலறைக்குள்ளே நுழைந்த உடனே சமைக்க போகிறீங்க அப்படின்னா மகிழ்ச்சியோடு சமைங்க. எல்லா கோவத்தையும் வெளியில் தூக்கி போட்டுருங்க. நன்றிங்க.